தென்னிந்தியாவின் அமைதியான ஒரு சிறிய கிராமம். பசுமையால் நிறைந்த வயல்கள், தெளிந்த ஆறு ஓடும் பாதை. ஆனால் அந்த அழகுக்குள் ஒரு குறை இருந்தது. கிராமத்தில் உணவு தட்டுப்பாடு. பள்ளி பழைய குடிசை போல. குழந்தைகள் கற்க வேண்டிய புத்தகங்களும் மிக குறை. அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ஒரு 10 வயது சிறுவன், அருண். ஆர்வம் நிறைந்தவனும் நல்ல மனசு கொண்டவனும். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் வழியில் அருண் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது மணலில் ஏதோ ஒளிவிடுவது போல தெரிந்தது. அருகே சென்று பார்த்தான். மணலில் பாதியாக புதைந்திருந்த ஒரு பழைய உலோக விளக்கு. இது என்னடா இருக்கே என்று ஆச்சரியப்பட்ட அருண் அதை எடுக்க வளைந்து பார்த்தான். அவன் கண்களில் ஒரு சின்ன சந்தோஷம் மின்னியது. விளக்கு பழையதும் மருவியதும். அருண் தனது துணியை எடுத்து மெதுவாக துடைக்கத் தொடங்கினான். சிறிது நேரத்தில் ச் ச் என்று ஒலி எழுந்தது. விளக்கிலிருந்து சிறிய ஒளித்துளிகள் பறக்கத் தொடங்கின. இது சாதாரண விளக்காக இல்லையே என அருணின் மனதில் சந்தேகம் தோன்றியது. அப்படியே ஒரே கணத்தில் அந்த ஒளி பொன்னிற விடித்தொளியாக மாறி புகை புகை புகை. அதிலிருந்து ஒரு பெரிய பரிவான ஜின் தோன்றினான். அருண் அசம்பாவிதமாக வாயைத் திறந்து பார்த்தான். ஜின் சிரித்தபடி கூறினான், சிறுவனே, நீ என்னை விடுதலை செய்தாய். உன் 3 விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் பேராசை அவனுக்கு இல்லை. கிராமத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். முதல் விருப்பமாக அவன் சொன்னான், எங்கள் கிராமத்தில் உணவு குறைவு ஜின்னே, எல்லாருக்கும் சாப்பாடு வேண்டும். ஜின் கையை உயர்த்தி மந்திர ஒளியை அனுப்பினான். அடுத்த நொடியில் வயல்கள் பசுமையாக வெடித்து வளர்ந்தன. மரங்களில் பழங்கள் கொட்டிக் கிடந்தன. தானியங்கள் அலைபாய்ந்தன. கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் உணவுகளை சேகரித்தனர். இரண்டாவது விருப்பத்துக்கு அருணின் மனம் பள்ளியை நினைத்தது. எங்கள் பள்ளி பழைய நிலையில் இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல பள்ளி வேண்டும். ஜின் புன்னகையுடன் விரலை அசைத்தான். கண் முன்னே பள்ளி மாறத் தொடங்கியது. புதிய புத்தகங்கள், வண்ணமயமான வகுப்பறைகள், ஊஞ்சல்கள், விளையாட்டுப் பொருட்கள். குழந்தைகளின் சிரிப்பு கிராமம் முழுவதும் ஒலித்தது. இப்போது 3வது மற்றும் கடைசி விருப்பம். அருண் ஜின்னின் முகத்தை கண்டான். அவன் மனசு மென்மையாகியது. நீ எனக்காக நிறைய செய்திருக்கிறாய் ஜின்னே. என் கடைசி விருப்பம், நீ சுதந்திரமாகிவிடு. ஜின்னின் கண்களில் நன்றி கண்ணீர் மின்னியது. அவன் இதுவரை கேட்ட மிக அழகான விருப்பம் அது. பொன்னிற ஒளியில் ஜின் மெதுவாக வானத்தில் உயர்ந்து சுதந்திரம் பெற்றான். அந்த இரவு கிராமம் முழுவதும் மெல்லிய மந்திர ஒளியில் ஜொலித்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர். குழந்தைகள் சந்தோஷமாக கற்றுக்கொண்டனர். இயற்கை இட்செல்ஃப் ஒரு மந்திர கனவு போல பிரகாசித்தது. அருண் ஆற்றங்கரையில் அமர்ந்து வானத்தை நோக்கி பார்த்தான். ஜின்னின் ஒரு சிறிய பொன்னொளி மேலே மிதந்தது போல தோன்றியது. அதிலிருந்து ஒரு மெதுவான குரல், நன்றி அருணே. அருண் மெதுவாக சிரித்தான். ஏனெனில் அவன் உணர்ந்தான், மனம் நல்லதாக இருந்தால் வாழ்க்கையே மந்திரம்தான்.